show also is busy but also is Stefan the welcome back to my channel. So Madrasi songs da கேட்டிருக்கோம் டக்கு 3-4 ட்ராக் முடிச்சாச்சு. இன்ஃபேக்ட் வந்துட்டு மദ്രാசி தி முடிச்சாச்சு, ஃப்ளோ முடிச்சாச்சு, அனிமலிஸ்டிக் முடிச்சாச்சு, அப்புறம் உனது எனது முடிச்சாச்சு. இப்போ we are coming to உசுர உருவி அண்ட் இதை பாடியது ரவிஜி அவர்கள். இவர் தான் வந்து கடைசியில் ஒரு போர்ஷன் அதில் பாடியிருந்தாப்புல நம்ம உனது எனது சாங்கில். பட் இங்கே ஃபுல்லாகவே அவர் தான் பாடுவார்னு நினைக்கிறேன். அனி ப்ரோ அண்ட் ரவிஜி அவர்கள் அண்ட் விஷ்ணு எடவன் பிரதர் மியூசிக் லிரிக்ஸ் ஓகே லிரிக்ஸ். இந்த மனுஷன் லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சான்னா ஏதோ சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணிடலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேசலாம் சொல்கிறேன். ஒன்றா டக்கு போயிட்டு டக்குன்னு போயிடலாம் சொல்கிறேன். உசுர உருவி இஸ் த நேம் ஆஃப் த சாங். யா ஸோ கேட்டலாம் அப்புறம் பேசலாம் சொல்லிட்டு அப்புறம் போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் உசுர உருவி from Madrasi. Here we go. Wow. Oh, nice. ஐயோ பின்னாடி ஒரு சவுண்ட். ஐ திங்க் ருக்மிணி மேம் இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வர சாங்கோ. பிகாஸ் ட்ரெய்லர்ல ஒரு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காட்டினாங்க. இன்ஃபேக்ட் நான் ட்ரெய்லர் ரேஷன்ல சொல்லியிருப்பேன் அதை. ஒருவேளை ருக்மிணி மேம் இறந்துருவாங்களோன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் சோகமா இருக்கிற போது சாங்னு நினைக்கிறேன். நைஸ் Nice. Beautiful lyrics. Nice sound. ஏதோ தனியா பின்னாடி சூப்பரா இருக்குது. பியூட்டிஃபுல். அப்பா செம்மையா இருந்துச்சு. இந்த மனுஷன் வாய்ஸ் அழகா இருக்கு. லைக் இந்த பேர் எனக்கு இப்போதான் பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லை முன்னாடியே பாடியிருக்காரா, நான் எங்கே மிஸ் பண்ணுறாங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறேன். லவ்ட் இஸ் வாய்ஸ். லிரிக்ஸ் நான் சொன்னேன் விஷ்ணுவரன் அவர்கள் இறங்கினாலே மனுஷன் சம்பவம் நிறைய லிரிக்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அந்த மாதிரி கோரவியா என்னமோ ஆயுள் கைதி உன் விழியில் அந்த மாதிரிலாம் என்னமோ அந்த 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 இடத்துல ஒரு 3-4 லைன் வந்துச்சு. அதாகட்டும். அப்புறம் துடிக்காம இருக்குது, இதயம் துடிக்காம இருக்குதுங்கிற மாதிரி அந்த லைன். அண்ட் தென் வேற லைன்ஸ் வந்துச்சு. அதாவது வாங்குற மூச்சு கூட வந்துட்டு நீ விலகிட விஷமாகுதுங்கிற மாதிரி அந்த இடம் ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இட் வாஸ் பியூட்டிஃபுல். த காம்போசிஷன் வாஸ் பிரில்லியன்ட். பயங்கரமாக ஒரு மாதிரி இந்த 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 ஸ்லோவாக அப்படி கேட்குற மாதிரி இருக்குது அந்த வைப். அது ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரியான அது ஒரு
டெம்போ அது ஒரு மாதிரி நம்மளை மெல்ட் பண்ணும், இல்லை பெயின் கொடுக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு டோன் தான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ப்ராபப்ளி ருக்மிணி மேம் இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் ஏதோ பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குங்கும் போது ஸ்க்ரீன் கிட்ட இப்படின்னு அந்த ஸ்க்ரீனை விலகி பார்க்க ட்ரை பண்ணுவாங்க ருக்மிணி மேம். அப்போ வந்துட்டு பிளாஸ்ட் ஆகும். அப்போ பின்னாடி போகிற மாதிரி ஒரு விஷுவல் பண்ணி டக்குன்னு கட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்த கட்ஸில் ருக்மிணி மேமும் இருந்தாங்க. பட் நான் அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன், ப்ராப்ளி அது வேறு யாராச்சும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் அகேன் நான் எடிட்லாம் பண்ணும்போது வந்துட்டு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது டெஃபினட்டாக ருக்மிணி மேம் தான் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சுன்னா தப்பிக்கிறதுக்கான சான்ஸே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ப்ராபப்ளி இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எஸ்கேன் சோகமாக இருக்கும்போது ஐ திங்க் இந்த சாங் வில் கம் அப்னு நினைக்கிறேன். அண்ட் உசுரை உருவி கொண்டு போயிட்டு நீ இல்லாமல் இருக்கும்போது அந்த மீட்டரில் இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஐ மைட் பி ராங் டு ஜஸ்ட் கெஸ். பட் நெவர்தெல்லஸ் பியூட்டிஃபுல் காம்போசிஷன், பியூட்டிஃபுல் வாய்ஸ், பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு ஏதோ பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு பாட்டாக இருக்கும். விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஓகே, nevertheless, but really good one. Loved it. Okay, that's it. Yeah, this is pretty much my reaction for Usura Uravi from Madrasi. உங்க தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம நன்றி கூட சந்திக்கிறேன் மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.